إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله الغالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழு மனித சமுதாயத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி கடைசி நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலத்தில் உலகத்தில் அனுப்பப்பட்டார்களோ அதுதான் ஆக மோசமான காலம் என்பதாக வரலாற்று உலமாக்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதிலேயும் அரபு நாட்டில் உள்ள மக்கள் எவ்வளவு மோசமானவங்க என்றா, ரோம், பாரிஸ் போன்ற பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் இந்த அரபு மக்களுக்கு ஆட்சி செய்யறதுக்கும் விரும்பல. சும்மா கிடைச்சாலும் இந்த ஏரியாவை ஆட்சி செய்யுங்க, இல்ல எங்களுக்கு வாடம். ஏன் அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியாத, அவ்வளவு சிபாத்துகள்ல மோசமான மக்களாக இருந்தாங்க. எனவே ஆட்சி செய்யறதுக்கும் மக்கள் தயாராக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவுஸ் ஹஸ்ரஜ் என்று செல்றது ரெண்டு கோத்திரங்கள், ரெண்டு ட்ரைப்ஸ். இந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று செல்லக்கூடிய இந்த ரெண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில கிட்டத்தட்ட 40 வருடங்கள் யுத்தம் நடந்துச்சு. எத்தனை வருடம்? 40 வருடங்கள் யுத்தம் நடந்துச்சு. அந்த 40 வருடம் யுத்தத்துடைய ஆரம்ப பிரச்சனை என்ன தெரியுமா? உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, ஹஸ்ரஜ் என்று செல்லக்கூடிய இந்த ரெண்டு ட்ரைப்ஸ், இந்த ரெண்டு கோத்திரங்களுக்கு மத்தியில கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் யுத்தம் நடந்துச்சு. 40 வருடங்கள். அந்த 40 வருடங்கள் யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்குமே. உலமாக்கள் கிதாப்ல எழுதுறாங்க, இந்த ரெண்டு கோத்திரங்கள் யுத்தம் செய்யறதுக்கு ஆரம்ப காரணம் என்னன்னா, ஒரு கோத்திரத்துல உள்ள ஒரு மனிதண்ட வீட்டுல உள்ள கோழி குஞ்சு அடுத்த கோத்திரத்துல இன்னொருத்தருட வீட்டுல போயிட்டு சாப்பாடு தின்னுச்சு. இதுல ஆரம்பிச்ச யுத்தம் 40 வருடங்கள் யுத்தம் செஞ்சாங்க. கோழி குஞ்சு கேஸ்ல 40 வருடம் யுத்தம் செஞ்ச மக்கள். இந்த மக்களுக்கு மத்தியில தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டார். ரெண்டு பேர் பேசிக்கொள்வாங்க. ஒரு பிரெக்னன்ட் உமன் வந்தா போதும்,
ஒருத்தர் சொல்வார் ஆம்பளை புள்ளை அடிக்கும், அடுத்தவர் சொல்றாரு இல்ல பொம்பளை புள்ளை அடிக்கும். ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்துட்டா ரெண்டு பேரும் அந்த பெண் எடுத்துட்டு அப்படியே வயிற்ற கிழிச்சு குழந்தை ஆம்பளையா பெண்ணான்னு பார்த்துக் கொள்வான். அவ்வளவு மோசமான மக்கள். فَإِذَا بُشِّرَ أَحَدُهُمْ بِالْأُنثَى ظَلَّ وَجْهُهُ مُسْوَدًّا وَهُوَ كَظِيمٌ. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த ஜாஹிலியத்துல மக்களுக்கு உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது என்ற பஷாரத் நன்மாராயம் சொல்லப்பட்டுச்சேண்டா என்ன செய்வாங்கண்டா, கோவத்துல முகம் அப்படியே கருத்து போய்த்திருவோம். பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குதா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் என்ன செய்வாங்க, பெய்த்து அப்படியே உயிரோட புதைச்சிடுவாங்க புள்ள. அவ்வளவு மோசமான மக்கள். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களோட உள்ளங்கள்ல முயற்சி செஞ்சாங்க. அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மாத்தினான்டா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்களே அவங்க நட்சத்திரங்களை போல. கப்பல்ல போற நேரத்துல ரோடு இல்ல, அந்த பாதையை பாக்குறது நட்சத்திரங்களை வச்சு அந்த காலத்துல. அஸ்ஹாபி கன்னுஜூம், என்ற சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போல, ஸ்டார்ஸ போல. பிஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும், அந்த சஹாபாக்கள்ல யார நீங்க ஃபாலோ பண்ணினாலும் உங்களுக்கு நேரான பாதை கிடைச்சிடும். லா தசுப்பு அஸ்ஹாபி ஃபலவ் அன்ன அஹதகும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا ما بلغ مد احدهم او نصفه او كما قال صلى الله عليه وسلم. என்னுடைய சஹாபாக்களுக்கு ஏச வேண்டாம். உங்களில் ஒருவர் உஹதுடைய மலையுடைய அளவுக்கு தங்கத்தால செலவழிச்சாலும் சரி, அவர்கள் ஒரு முத், ஒரு கை நிறையக்கூடிய அளவுக்கு செலவழிக்கிறதுக்கு நீங்க சமமாக மாட்டீங்க. அதுல பாதிக்கும் நீங்க சமமாக மாட்டீங்க. அந்த சஹாபாக்களுக்கு ஏச வேண்டாம். அல்லாஹ் அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி லா தத்தகிதுஹும் கரதன் மின் பஅதி فمن احبهم فبحبي احبهم ومن نبغلهم فببغضي ابغلهم. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. யாரெல்லாம் அவங்களோட மஹப்பத் வைக்கிறாங்களோ அவங்க என்னோட மஹப்பத் வைக்கிறாங்க. ஏன் மஹப்பத்தின் காரணமா தான் அவங்களோட மஹப்பத். யார் அவங்களோட கோபமோ அதுல கருத்து என்னையோட கோபமாக இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில, மூமின்கள் என்ற அடிப்படையில அந்த சஹாபாக்களை பற்றி விளங்கி இருக்கிறது ஆக முக்கியம். இந்த காலத்தில் ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்னு எடுத்தா 11 பேர் கிரிக்கெட்டர்ஸ் இருப்பாங்க. ஃபுட்பால் டீம் ஒன்னு எடுத்தா 10 பேர் 11 பேர் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட பேர் பாடம். ஆனா எங்கட பிள்ளைகளுக்கு அபூபக்கர் தெரியா, உமர் தெரியா, உஸ்மான் தெரியா, அலி தெரியா, அபூ தல்ஹா தெரியா, அனஸ் தெரியா, ஆயிஷா தெரியா, ஹதீஜா தெரியா, சஃபியா தெரியா ரலியல்லாஹு அன்ஹும். இந்த யாரையும் சரியான முறையில தெரியா. சரியா அதை விடுங்க. இல்லாட்டி ஸ்கூல்ல போயிட்டு சயின்டிஸ்ட்மார்களை தெரியும், ஐசக் நியூட்டனை தெரியும், கலீலியோ தெரியும். ஒவ்வொரு சயின்டிஸ்ட்மார்களை பத்தி படிக்கிறோம். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பத்தி தெரியா. எந்த அளவுக்கு நாங்க படிக்கிறோம். ஒரு கிரிக்கெட்டர் எடுத்தா அவருடைய ஃபியூச்சர், அவருடைய பாஸ்ட்ல எத்தனை செஞ்சுரிஸ் அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை 50s அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை பவுண்டரிஸ் அடிச்சிருக்கிறாங்க, எத்தனை விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, அவர் எவ்வளவு கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் எந்த விஷயங்களை நாங்க விளங்கியிருக்கிறோம். எனவே ஆக முக்கியம், ஒரு மூமின், ஒரு மனிதன் அல்லாஹுடைய நேசனாக இருக்கிறதாக இருந்தா, ஒரு உண்மையான முஸ்லிமாக இருக்கிறதாக இருந்தா, அவருடைய உள்ளத்துல சஹாபாக்களுடைய கண்ணியம், சஹாபாக்களுடைய மஹப்பத் ஆழமாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த உள்ளம் விரும்புவது ஒரு நாளைக்கு தனி சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு செஞ்ச தியாகங்களை பற்றியே பேசினா நல்ல. இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா பேசுவோம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச உழைப்பு முயற்சி இருக்குதே, சஹாபாக்கள் எப்படி மாத்திச்சு என்றா யோசிச்சு பாருங்க. உயிரோட தன்னுடைய பிள்ளைகளை புதைச்சவங்க தான், பெண் பிள்ளைகளை புதைச்சவங்க தான் அந்த சஹாபாக்கள். ஆனா அந்த சஹாபாக்கள் எவ்வளவு தூரத்துக்கு மாறினாங்க என்றா, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஹிலாஃபத்துடைய காலம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட ஹிலாஃபத்துடைய காலத்துல ஒரு பிரயாண கூட்டம் அப்படியே மதீனாக்கு வருவது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கலீஃபா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபோட மஷூரா பண்றாங்க,
சொல்றாங்க இந்த பிரயாண கூட்டம் அவங்க அவுட் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இவங்க செக்யூரிட்டிக்கு நாங்க 2 பேர் இருப்போம். ஹலீஃபா செக்யூரிட்டிக்கு இருக்கிறார், 2 பேரும் செக்யூரிட்டிக்கு இருக்கிறாங்க. என்ன நடக்குது? 2 பேரும் தொழுந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு விளங்குது ஒரு புல்ல அழுற சத்தம். இவர் தொழுகையை முடிச்சிட்டார், பேய்த்துட்டு சொல்றாங்க, இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அந்த பெண்ணுக்கு சொல்றாங்க, இத்தகில்லாஹ் வ அஹ்சினி இலா சபியிக், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, உங்களோட புள்ளையோட நல்ல முறையில நடந்து கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் போன போறோம், மருவ புள்ளைட அழுக நிக்குது, மருவ வாராங்க, தொழுறாங்க. கொஞ்ச நேரம் தொலைக்கொள்ள மருவ அழுற சத்தம், மருவ பேய்த்து சொல்றாங்க. 3 தடவை சொல்லிட்டாங்க. கடைசிக்கு இரவுடைய கடைசி நேரத்துல மருவ புள்ள அழுகுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பேய்த்து சொல்றாங்க, வைஹகி இன்னி லஅராகி உம்ம சௌஇன், நான் நினைக்கிறேன் நீ ஒரு கெட்ட பெண் என்று. ஏன் இவ்வளவு தரக சொல்றோம், உண்ட புள்ள இன்னும் அழுந்து கொண்டே இருக்குது. மாலி மாலி அரா இப்னக லா யகிர்ரு முன்துல் லைலா, ஏன் உங்களோட புள்ள இவ்வளவு நேரம் அழுந்து கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அந்த பெண்ணுடைய பதில பாருங்க. அவர் அந்த பெண்ணுக்கு தெரியும் இது உமர் ஹலீஃபா அமீருல் மூமினீன் தான் எங்களுக்கு செக்யூரிட்டி அடிக்கிறாங்க. அந்த பெண் சொல்லிட்டா, யா அபுதல்லாஹ், ஏ அல்லாஹ்வுடைய அடியானே, நான் புள்ளைக்கு பால் குடிய மறக்க வைக்க பாக்குறேன், பாலை நிப்பட்ட பாக்குறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, ஏன் பாலை நிப்பட்ட பாக்குறீங்க? சொல்றாங்க, என்னண்டா உமருடைய ஹிலாஃபத்துல புள்ளேலுக்கு பால் குடி மறந்த பிறகுதான் பைத்துல் மாலால இருந்து எலவன்ஸ் தருவாங்க. ஒரு ஏழை பெண், எனக்கு பைத்துல் மால் உதவி தேவை, எனவே கஷ்டப்பட்டு புள்ளைய நான் பாலை மறக்க வைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேக்குறாங்க, புள்ளைக்கு வயசு எத்தனை? சொன்னாங்க, இவ்வளவு மாதங்கள் தான், 1 வருஷமும் இல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, அவசரப்பட்டு பாலை நிப்பட்ட வேண்டாம் என்று சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அலூரம், அமீருல் மூமினீன் ஃபஜர் தொழுவிக்கிறார், அலூராங்க. சஹாபாக்களுக்கு கராத்த சரியா கேட்டுக்கொள்ளையில அவ பேசிச்சு. தொழுந்து முடிஞ்ச உடனே, யா புஅஸன் லி உமர் கம் கதல மின் அவுலாதில் முஸ்லிமீன், உமருக்கு நாசம் உண்டாகட்டும், உமர் எத்தனை முஸ்லிம் புள்ளையில கொலை செஞ்சிருப்பார் என்று சார். சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன விஷயம்? இல்ல, நேத்து இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு, ஒரு பெண் புள்ளைக்கு பாலை கொடுக்காம இருக்கிறா, அந்த அலவன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி எத்தனை புள்ளைகள் இப்படி மௌத்தாக இருப்பாங்க, ஏண்ட சட்டம் சுட்டிதானே. எனவே உடனடியாக இப்ப சட்டத்தை மாத்துங்க, பிறந்த நாள்ல இருந்து பைத்துல் மால்ல இருந்து நாங்க புள்ளைகளுக்கு அலவன்ஸ் கொடுப்போம், யாருக்கும் பால் குடிய மறக்க வைக்க வானம் சொல்லுங்க. எந்த சஹாபாக்கள் தன்னுடைய குழந்தை அழக்கூடிய நேரத்துல மண்ல அப்படியே கபர்ல போட்டு மண்ணை போட்டாங்களோ உயிரோட, இப்ப வேறொரு புள்ள அழுகுறத கூட உமருக்கு தாங்க இல்லாம இருக்கிறது. இவ்வளவுக்கு உள்ளம் மாத்தி. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுதான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்டாக்கின சஹாபாக்கள். எந்த உமர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட களத்தை வெட்டுறதுக்கு வந்தாங்களோ, அந்த உமரை பார்த்து நபி அவங்க எவ்வளவு மாற்றம் செஞ்சாங்க. அந்த கல்புல நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு பின்னால ஒரு நபி வாரதாக இருந்து அது உமராக தான் இருக்கிறது. களத்தை வெட்ட வந்தவரை எப்படி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திருக்கிறாங்க. ஹிலாஃபத்துல எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுத்தா. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட ஈமான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்ருக்கு அனுப்புறாங்க, ஈஜிப்டுக்கு. அவர்தான் அங்க கவர்னராக இருக்கிறார் அம்ர் இப்னுல் ஆஸ். அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அங்க ஆட்சி செய்யற நேரத்துல பாக்குறாங்க, அந்த மக்களோட ஒரு பழக்கம் இருக்குது. மே மாசம் வந்த உடனே ஊர் மக்கள் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ பார்த்து, எங்கட மக்களுக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, அந்த பழக்கத்தை நாங்க இப்ப செய்யணும். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, என்ன பழக்கம்? சொன்னாங்க, எங்கட நைல் நதி இருக்குது, நைல். இந்த நைல் நதி ஒவ்வொரு வருஷமும் பிரச்சனை இல்லாம ஓடுறதாக இருந்தா, நாங்க ஒரு குமரி பெண்ண அழகான முறையில உடுப்பட்டி அந்த புள்ளைய போய்த்து தண்ணியில போட்டாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடும் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க எடுத்தோடனே சொன்னாங்க, இதெல்லாம் இஸ்லாத்துல இப்ப சரி வராது.
இன்னல் இஸ்லாம் யஹதிமு மா கான கபலஹு, இஸ்லாம் இதுக்கு முந்தின சட்டங்கள் எல்லாத்தையும் இல்லாமாக்கும். இது ஒரு நாளும் செய்யலன்னு சொன்னாங்க. சரி, மக்களும் சும்மா இருந்தாங்க. மே மாசம் ஆகிச்சு, ஜூன் ஆகிச்சு, அதுக்கப்புறம் ஜூலை ஆகிச்சு. இந்த 3 மாசம் போக்கல நைல் நதியில தண்ணி குறைஞ்சு கொண்டே போகுது. ஆகஸ்ட் ஆகிச்சு. அந்த நேரத்துல அவங்களோட பெரிய ஒரு ஃபீஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அவங்க முடிவு செஞ்சிட்டாங்க, இந்த ஆகஸ்ட்ல நாங்க இந்த மிஸ்ர விட்டுட்டு போறோமே, தண்ணி இல்லாம எப்படி வாழ்றது, தண்ணி அப்படியே குறைஞ்சு கொண்டே போகுது. மக்களும் சொன்னாங்க, நாங்க சொன்னோமே அந்த குமரி பெண் அப்படியே எடுத்து தண்ணியில போட்டா இது ஓடும், இப்ப ஓடுது இல்ல. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்கன்னா, இது சரி வராது, எழுதினாங்க லெட்டர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதுக்கு பதில் எழுதுறாங்க. சொல்றாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ பார்த்து, நீங்க எந்த முடிவை சொன்னீங்களோ அதுதான் சரியான முடிவு. இன்னல் இஸ்லாம் யஹதிமு மா கான கபலஹு, இஸ்லாம் இதுக்கு முந்தின சட்டங்கள் எல்லாத்தையும் இல்லாமாக்கும். நான் இந்த லெட்டரோட சேர்த்து சின்னொரு சிட் ஒன்று அனுப்பியிருக்கிறேன், அந்த சிட்டை நீங்க எடுத்து நைல் நதியில போடுங்கன்னு சொல்றேன். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் அந்த சிட்டை கொஞ்சம் திறந்து பார்த்தேன், என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்க்கணுமே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஈமான பாருங்க. அந்த சிட்ல என்ன எழுதியிருக்கிறார்டா, மின் அப்துல்லாஹ் உமர் அமீருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய அடிமை உமர் அமீருல் முஃமினீன் புறத்திலிருந்து இலா அஹ்லி மிஸ்ர், இலா நைலி அஹ்லி மிஸ்ர், மிஸ்ர்ல இருக்கக்கூடிய நைல் நதிக்கு அட்ரஸ் பண்ணி லெட்டர் எழுதியிருக்கிறார். அம்மா பஅத் فإن كنت تجري من قبلك فلا تجري. ஏ நைல் நதியே, இவ்வளவு காலம் நீ ஓண்ட புறத்தாலதான் ஓண்ட பவராலதான் ஓடிக்கொண்டே இருந்தாய் என்பதாக இருக்கிறதாக இருந்தா ஃபலா தஜ்ரி, நீ ஓடாத. وإن كان الله الواحد القهار الذي يجريك, இவ்வளவு காலமா அல்லாஹ் தான் உன்னை ஓட்டக்கூடியதாக இருந்தான் என்றால் ஃபனஸ்அலுல்லாஹ் அல் வாஹிதல் கஹ்ஹார் ஐ யுஜ்ரியக, நாங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேக்குறோம் உன்னை ஓட வைக்குமாறு. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நாளைக்கு அவங்களோட ஃபீஸ்ட் இருக்குது, நாளைக்கு காலையில அவங்க போறதுக்கு முடிவு செஞ்சிட்டாங்க. இன்றைய ராவ் அந்த பேப்பரை நான் அப்படியே நைல் நதியில போட்டேன். ரப்புல் ஆலமீனுடைய குத்ரத், உமருடைய பரக்கத், அதே இரவுல 16 ஃபீட்டுக்கு தண்ணி கூடிட்டு இதுவரை காட்டியும் அந்த தண்ணி ஓடிக்கொண்டுதான் இருக்கு, குறையவே இல்லை. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கின சஹாபாக்கள், அதுலயும் உமர் இவ்வளவு ஈமான் உள்ளவர் ரலியல்லாஹு அன்ஹு, எவ்வளவு ஈமான் உள்ளவர். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஈமான்ல, பணிவுல, சிஃபாத்ல, அஹ்லாக்ல, எவ்வளவு விஷயங்கள்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறார். அஹ்லாக்குடைய விஷயத்தை பாருங்க, ஒரு முஸ்லிமுடைய குறைய மறைக்கிற விஷயத்துல ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து சொல்றார், உமர், நான் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை தழுவுறதுக்கு முன்னால எனக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிட்டு, நான் ஒரு மனிதனை பத்தி பேசுறேன், எனக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிட்டு நான் என்ன செஞ்சேன் என்றா, ஜாஹிலியத்துல உயிரோட அந்த புள்ளைய புதைச்சிட்டேன். ஆனா குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து எப்படியோ அந்த புள்ளைய வெளிக்கு எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை நசீபாக்கினான், என்ன புள்ளையும் அப்படியே இஸ்லாத்துக்குள்ள வந்துச்சு, பொம்பளை புள்ள. ஆனா இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால அவ தவறான முறையில நடந்துட்டு அதுக்கு பிறகு அவக்கு ஜினாவுடைய ஹத் அடிக்கப்பட்டுச்சு என்ன மகளுக்கு. அது அவக்கு தாங்கி கொள்ளையெல்லாம் இருந்துச்சு. அவ சூசைட் பண்ண முயற்சி செஞ்சா, எந்த அளவுக்கு என்ன கத்தி ஒன்னு எடுத்து அவ அப்படியே களத்தை வெட்டி கொண்டா. நாங்க எப்படியோ அவ புடிச்சு பாதுகாத்து ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவ ஷீ இஸ் நவ் ரிகவர்ட், அவ இப்போ ஓகே. அதுக்கு பின்னால் அவ தௌபா செஞ்சுட்டு ஒரு சாலிஹான ஒரு பெண்ணாக மாறிட்டா. உமர் இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மகளை கல்யாணம் பேசி வாராங்க, இந்த நேரத்தில் அவட பழைய கதையெல்லாம் சொல்லணுமா என்று கேட்கிறான். பழைய கதையெல்லாம் சொல்லணுமா? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, வல்லாஹி வல்லாஹி லஇன் அக்பர்த
لئن أخبرت بشأنها أحدا من الناس لأجعلنك نكالا لأهل الأمصار. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், لئن أخبرت بشأنها أحدا من الناس, இந்த பெண்ணுடைய முந்தின நிலைமையை பத்தி ஒரு மனிதனுக்கு சரி நீங்க சென்னா, எனக்கு சொன்னதுக்கு பின்னால வேற ஒருத்தருக்கு சரி சென்னா, لأجعلنك نكالا لأهل الأمصار, நான் உனக்கு எப்படி அதாபு கொடுப்பேன் என்றா முழு ஏரியால உள்ள மக்களுக்கு படிப்பிட வார அளவுக்கு உனக்கு அதாபு கொடுப்பேன், அந்த அளவுக்கு கொடுப்பேன். பல் அன்கிஹா இன்காஹல் அஃபீஃபத்தில் முஸ்லிமா, ஒரு பத்தினியான ஒரு பெண், ஒரு சேஸ்ட் உமன், ஒரு முஸ்லிம் சேஸ்ட் உமனை எப்படி நிக்காஹ் செஞ்சு கொடுப்பாயோ அத போல இந்த பெண்ணுடைய நிக்காஹ் செஞ்சு கொடுங்க, யாருக்கும் செல்ல வேண்டாம் என்று சொன்னார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு மனிதண்ட குறைய மறைக்கிற விஷயத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிஃபாத் இருந்துச்சு. கலீஃபாவுடைய சிஃபத் இதுதான். தௌபா செஞ்சிட்டாங்களா அதை மறந்துடுங்க, நிக்காஹ் பேசி வார நேரத்தில் அதெல்லாம் செல்ல போவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இரவுடைய நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா, மக்களோட பாதுகாப்புக்காக வேண்டி அப்படியே நடமாறி பார்ப்பாங்க மக்களுடைய நிலைமை என்ன. ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட போறாங்க, மியூசிக் சத்தம் கேக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அப்படியே அந்த வீட்டுக்குள்ள போனாங்க. இப்னு மஸ்ஊத் அதே இடத்துல வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள போனா ஒரு வயசாளி அவருடைய முன்னால மதுபானம் இருக்குது, ஒரு அடிமை பெண் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கிறார், மியூசிக் அடிச்சு கொண்டு. இத கண்டோடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாழ்க்கையில கண்ட ஒரு ஆக கெட்ட நிலைமை இதுதான், நாளைக்கு கபருக்கு போற வயசாளி இந்த நிலைமையில அடிக்கிறாய். அந்த வயசாளி என்ன தெரியுமா சொன்னாங்க, உமர் ஏன் நிலைமைக்கு பார்க்க உங்களோட நிலைமாக மோசமா இருக்குது சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்றாய் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ ஃபதஜஸ்ஸஸ்த, நீங்க என்ன குறை தேடி உள்ளுக்கு வந்திருக்கிறீங்க, ஆனா வகத் நுஹிய அனி தஜஸ்ஸுஸ், ஆனா முஸ்லிம்களை அல்லாஹ் தஜஸ்ஸுஸ் அடுத்தவங்களோட குறை தேடுறதுல இருந்து அல்லாஹ் தடுத்திருக்கிறார், நீங்க என்ன குறை தேடி வந்திருக்கிறீங்க. முதலாவது தவறு. ரெண்டாவது தவறு நீங்க செஞ்சிருக்கிறீங்க, என்ன அனுமதி இல்லாம வீட்டுக்குள்ள வந்தீங்க. அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான், வீட்டுக்குள்ள போகல அனுமதியோட போங்க, நீங்க அனுமதி இல்லாம என்ன வீட்டுக்குள்ள வந்தீங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இத சென்னோட ரிவாயத்துல வருவது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, சதக்த, நீங்க உண்மை சொல்லிட்டீங்க. எந்த அளவுக்கு அழுந்துட்டாருன்னா, ஒரு புடவு துண்டொன்னு எடுத்து வாயில அமுக்கி கொண்டு அப்படியே அழுந்து கொண்டு வெளியே வந்தா. இப்னு மஸ்ஊத் கேக்குறார், என்ன 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 நடந்துச்சு? ஒன்றும் சொல்லல, பேத்துட்டான். அழுக தாங்கல, புடவு துண்டொன்னு வாயில கடிச்சு கொண்டு பேத்துட்டான், அவ்வளவு அழுகுறான். பல நாட்களுக்கு பின்னால, பல மாதங்களுக்கு பின்னால ஒரு நாள் மஸ்ஜித்ல ஒரு மஜ்லிஸ் ஒன்று நடக்குது. அந்த நேரத்தில் அந்த வயசாளி அப்படியே வந்து பின்னுக்கு உட்கார பாக்குறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கண்டுட்டாங்க. சொன்னாங்க, உதுனு மின்னி, என்ன கிட்ட வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க. அந்த வயசாளி பயந்துட்டார். ஓஹோ, எல்லாத்துக்கும் முன்னால உமர் என்ன மானத்தை வாங்க போறார். அப்படியே கிட்ட வந்தாங்க, உட்கார்ந்துட்டாங்க. சொன்னாங்க, உதுனு, உங்களோட காதை கொஞ்சம் எனக்கு தாங்கன்னு சொன்னாங்க. அந்த வயசாளி காதை கொடுத்துட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எந்த நபிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ரிசாலத்தை கொடுத்து அனுப்பினானோ, நான் அந்த அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், அன்றைக்கு உங்களை கண்டனே, அந்த விஷயத்தை நான் யாருக்குமே சொல்லல, எந்த அளவுக்கு என்ன இப்னு மஸ்ஊத் என்னோட இருந்தவருக்கும் சொல்லல என்று சொன்னார். அவர் என்ன தெரியுமா சொன்னாங்க, உமர் கொஞ்சம் கூட காதை தாங்களே. அவரும் உமர் ரலியல்லாஹு காதை கொடுத்தாங்க. அவர் சொன்னாங்க, நீங்க என்ன அன்றைக்கு கண்ணீங்களே, ஓ அந்த நாள்ல நான் தௌபா செஞ்சிட்டேன், இதுவரை காட்டியும் அதுக்கு போறோம் நான் குடிக்கவும் இல்லை, மியூசிக் கேட்கவும் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹு அக்பர் என்று கத்தினாங்க. யாருக்குமே தெரியும் என்னத்துக்கு அல்லாஹு அக்பர் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இதுதான் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு முஸ்லிம் குறைய மறைக்கிறார், ஒரு முஸ்லிமோட இரக்கம் வைக்கிறார், ஒரு முஸ்லிம்
அந்த அளவுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உண்டாக்கின மக்களோட உள்ளங்கள் எவ்வளவு சாஃப்ட் என்று பாரு, எவ்வளவு சாஃப்ட் என்று பாரு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தன்னுடைய மகனை திருமணம் முடிச்சு கொடுக்கிறது யாருக்கு தெரியுமா? அதுவும் ஒரு நாள் இரவில போறான். ஒரு நாள் இரவில போகக்கூடிய நேரத்துல ஒரு டயலாக் ஒன்று கேட்கிறான். ஒரு டயலாக், ஒரு உம்மாவும் மகனும். இவர் இரவில போற விஷயத்துல எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. ஒரு உம்மக்கும் மகளுக்கும் மத்தியில டயலாக். அவங்க என்ன செய்யறாங்கன்னா பால் விற்கிறாங்க. உம்மா சொல்றா, நல்ல விளங்கி கொள்ளுங்க, அந்த காலத்துல பெண்கள் தன்னுடைய புள்ளேலுக்கு ஈமான படிச்சு கொடுத்தது மட்டுமல்ல, ஈமான டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உம்மா என்ன சொன்னாங்கன்னா, பால் குறைவா இருக்குது, மகள் இன்றைக்கு கொஞ்சம் பாலுக்கு தண்ணிய ஊத்துங்களே. மகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். விளங்கிச்சா? மகள் சொன்னாங்க, உமருடைய ஹிலாஃபத். நீங்க என்ன சொல்றீங்க உம்மா? உம்மா இப்ப ஈமான டெஸ்ட் பண்ணி பாக்குறா. மகள் என்ன, உமர் பார்த்து கொண்டா இருக்கிறான், நீங்க தண்ணிய ஊத்துங்களே. அந்த நேரத்தில் அந்த மகள் சொல்றா, உமர் பாக்காட்டியும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு கொண்டு போட்டுட்டாங்க. அடுத்த நாள் கூப்பிடுறாங்க. செல்றாங்க, இந்த பெண்ணை பார்த்து, இந்த மகனை நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கிறேன். ஒரு ஹலீஃபா தன்னுடைய மகனுக்கு பொன் தேடுற விஷயத்துல பாருங்க எவ்வளவு தக்குவாவை பார்த்தாங்கன்னு பாருங்க. எனக்கு பயப்பட இல்ல, ரப்புக்கு பயந்தா. அந்த பரம்பரையில இருந்துதான் அல்லாஹ் 5வது ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை அல்லாஹ் உலகத்துக்கு வெளியாக்கினான். நிச்சயமாக டைம் கிடைச்சா அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ பத்தி ஒரு நாளைக்கு பேசதானோ. உலகத்துல 3ல் 2 ஆட்சி செஞ்சவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ். ஆனா அவரை போல ஒரு ஹலீஃபா உலகத்துக்கு மீண்டும் வரமாட்டான். எந்த காலத்துல ஓனாயும் மானும் ஒரே தடாகத்துல தண்ணி குடிச்சிட்டோ அவ்வளவு பெரிய ஒரு ஹிலாஃபத்தை செஞ்சான். இன்ஷா அல்லாஹ் சந்தர்ப்பம் கிடைச்சா அதை பத்தி பேசுவோம். எனவே உமர் ரலியல்லாஹு தஆலாவோட சிஃபத் இப்படி இருந்துச்சு. ஒரு நாள் இரவேளை அப்படியே போறாங்க பிரயாணம், மக்களோட ஹாலாத்தை பார்க்க. அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி கவிதை படிக்கிறார். تطاول هذا الليل واسود جانبه وأرقني ألا حبيب ألاعبه ولولا حزر الله لا شيء مثله وزعزع من هذا السرير جوانبه. இந்த கவிதையை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா நடுங்குறார். ஒரு பெண் வீட்டுல தனிமையில கவிதை படிக்கிறா. இந்த இரவுகள் எல்லாம் எவ்வளவு நீளமாக இருக்குது. ஃபஜ்ர் வராதா, ஃபஜ்ர் வராதா? ஏன் என்னோட விளையாடுறதுக்காக வேண்டி என்னுடைய மாப்பிள்ளை எனக்கு பக்கத்தில் இல்லை. இதுதான் அழுகுறதுக்கு காரணம். تطاول هذا الليل واسود جانبه وأرقني ألا حبيب ألاعبه. எனக்கு விளையாடுறதுக்கு என்ன மாப்பிள்ளை இல்லை. ولولا حذر الله لا شيء مثله. அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் என்ற உள்ளத்துல இல்லாட்டி இந்த கட்டிலுடைய ஓரங்கள் ஆடும் என்று சொல்றாங்க. உங்களுக்கு கருத்து விளங்கிருக்கு? நான் ஹராத்துல விழுந்து இந்த கட்டில் ஆடும், அல்லாஹ்வுடைய பயம் தான் என்னை தடுத்து கொண்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா மார்க் பண்ணிட்டாங்க. ஓஹோ, பயங்கரமான கேஸ் சொன்னது. அடுத்த நாள் கூப்பிட்டா, ஏ பெண்மணியே இப்படி கவிதை படிக்கிறேன், என்ன விஷயம்? சொன்னாங்க, மாப்பிள்ள உங்களோட போர்சஸ்ல ஒரு ஆள், நீங்க அவரை அனுப்பியிருக்கிறீங்க அல்லாட பாதையில. அவர் நீண்ட காலம் எனக்கிட்ட இல்ல, ஆனா எனக்கும் தேவைகள் இருக்குது, அதுதான் நான் இப்படி கவிதை படிச்சேன். உமர் ரலியல்லாஹு தஆலா ஹிலாஃபத் நன் முஸ்லிம்ஸ் கூட இப்ப என்ன சொல்றாங்க, உலகத்துல உமரோட ஹிலாஃபத் தான் வரணும் என்று சொல்றாங்க. உடனடியாக போனாங்க தன்னுடைய மகள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட போயிட்டு கேட்டாங்க, ஹஃப்ஸா, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய மாப்பிள்ளை இல்லாம எவ்வளவு காலம் இருக்கேலும்? அவ வெக்கத்துல தலைய கீழே போட்டா. நபியாவோட மனைவி உமருடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் ஹக்கான விஷயங்களுக்கு வெக்கப்பட மாட்டான், உண்மையை சொல்லு ஹஃப்ஸா. அப்படியே கையால காட்டுறாங்க 4 மாசம். உடனடியாக சட்டத்தை மாத்துறாங்க, யாரெல்லாம்
ஜிஹாத்ல பேய்த்திருக்கிறாங்களோ அல்லட பாதல பேய்த்திருக்கிறாங்களோ 4 மாசத்துக்கு மேல் இருக்க வேணும். 4 மாசத்தோட திரும்பி வாங்க, வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு பிறப்போம். இதுதான் உமருடைய ஹிலாஃபத். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்டாக்கின மக்களுடைய சிஃபாத்களை பாருங்க. ஒரு கம்யூனிட்டியை ரன் பண்ணணும் எப்படி என்றத அல்லாஹ் எப்படி படிச்சு கொடுத்தார். ஆனா இவ்வளவுக்கு இந்த உமர் பெரிய டிகிரி ஹோல்டர் அல்ல. வாப்பா சொல்லுவார், உமருக்கு ஆட்டு மந்தை ஒன்று கொடுத்து ஆடு மேய்க்க சொல்ல மேலா. ஏன் போக்கல் எத்தனை ஆடு இருக்குதுன்னு தெரியா, வரக்கோல் எத்தனை ஆடு இருக்குதுன்னு தெரியா, ஆட்ட கணக்க பண்ண தெரியாது உமருக்கு அல்லாஹ் ஆட்சியை படிச்சு கொடுக்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு பெரிய திறமை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்தார். ஃபராசத், ஒரு ஆளை கண்டோரனே சொல்லுவாங்க இவர் நல்லவரா கெட்டவரா. அல்லாஹ் அந்த அளவுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். அவர் யார் யாரெல்லாம் கவர்னராக போட்டாங்களோ ஒவ்வொரு ஏரியாக்கள்ல அவங்களோட எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்துச்சு, யாரை பத்தியும் கெட்ட ரிசல்ட்ஸ் வரல. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், இவ்வளவு பெரிய ஒரு மனிதன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனைவியோட நடந்து கொண்ட முறை அல்லாஹு அக்பர். இவர் இந்த இரவேல போற விஷயம் இருக்குது, இது மனைவிக்கு விருப்பம் இல்லை. ஒரு நாள் மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க, உமர் என்ன சிங்கம், முழு உலகமும் நடங்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பார்த்து மனைவி சொன்னாங்க, எனக்கு தெரியும் நீங்க இந்த ராவேல எல்லாம் சுத்த போறது என்னத்துக்கு என்ன. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, என்னத்துக்கு சொல்லுங்க பாப்போம். கொமரு பொம்பளையில பாக்குறதுக்கு தானே நீங்க போறீங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எங்களுக்கு மனைவி அப்படி சொன்னா கைய விரிச்சு கொடுத்திருப்போம். என்ன நீ பேசுறாய், நான் தீனுக்காக வேண்டி போறேன் அப்படிதானே சொல்லுவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா போனதே அதுக்குதான். சொன்னாங்க, அல்லாஹ்க்கு தெரியும் நான் என்னத்துக்கு போறேன் என்று, அல்லாஹ் உங்களைய மன்னிப்பார். சாப்டர் க்ளோஸ். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அவ்வளவு சாஃப்டா ஆயிட்டார். ஒரு நாள் யோசிச்சு கொண்டிருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, இவ்வளவு யோசிக்கிறீங்க உமர்? சொன்னாங்க, பெரும் மூச்சு கொண்டு விட்டார். கேட்டாங்க, இவ்வளவு யோசிக்கிறீங்க? சொன்னாங்க, எனக்கு பின்னால ஹிலாஃபத்தை யாருக்கு கொடுக்கிறது என்றதை யோசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அவர் நேம் பண்ற சொல்றார், இவர் எப்படி, இவர் எப்படி, இவர் எப்படி, இவர் எப்படி, உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், எத்தனை சஹாபாக்களோட பேர்கள். ஆனா அவங்க யார பத்தியும் குறை செல்ல உமர். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இப்படி இப்படி பலஹீனங்கள் இருக்கலாம், இது லேசான விஷயம் அல்ல. அப்ப இப்னு அப்பாஸ் கேட்கிறார், சரி ஹலீஃபா வாரத்துக்கு ஒரு மனிதன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்ன? இந்த காலத்துல HR எடுத்தா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், HR ட்ரைனிங், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், பல ட்ரைனிங் வல்லாஹி செல்றேன் எல்லாமே இஸ்லாத்தில் இருந்து தான் எடுக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க, சரி ஒரு லீடர் ஆக வாரத்துக்கு என்ன தேவை? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட வார்த்தையை பாருங்க, தங்கத்தால் எழுதி வைக்கணும். சொல்றாங்க, கவியுன் மின் கைரி உன்ஃபின், லய்யினுன் மின் கைரி துஃபின், ஜவாதுன் மின் கைரி சர்ஃபின், மும்சிகுன் மின் கைரி புக்லின். சொல்றாங்க, கவியுன் மின் கைரி உன்ஃபின், he should be hard but not harsh. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ரொம்ப ஹார்டானவங்க தான், ஆனா யாருக்கும் ஹார்ஷ் இல்ல. லய்யினுன் மின் கைரி துஃபின், he should be lenient, he should be soft but not because of his weakness. சிலவங்க யார் சரி என்று கத்தினா இவர் அமீர் சாப் பயப்படுறார், ஓ சரி 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 அப்படி செய்யுமே. இவர் மிருதுவானவர் தான், ஆனா பலஹீனத்தின் காரணமாக இல்ல. ஜவாதுன் மின் கைரி சர்ஃபின், he should be generous but not extravagance. அவர் ஜெனரஸா இருக்கணும், ஆனா இஸ்ராஃப் செய்யக்கூடாது. வமும்சிகுன் மின் கைரி புக்லின், he should be very cautious in expenditure. ஒரு ஆட்சியை நடத்துறார், ஒரு ஏரியாவை நடத்துறார், ஒரு பள்ளியை நடத்துறார், ஒரு இன்ஸ்டிடியூஷனை நடத்துறார், he should be cautious in expenditure but not malice. ஆனா பகீல் தரம் இருக்க கூடாது. எப்படி வார்த்தைகள் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த செந்தரோட எனக்கு விளங்கிச்சு, உமரை தவிர வேற யாருக்கும் இப்படி செய்ய, யாருக்கும் ஹிலாஃபத் இப்படி செய்ய. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஹலீஃபா என்றதுக்காக வேண்டி, ஹக்குக்காக வேண்டி எழும்பி நிற்பாங்க, ஆனா ரொம்ப சாஃப்டான ஆள் தான். ஒரு நாள் மஸ்ஜிது நபவிக்கு போறாங்க,
மஸ்ஜிது நபவிக்கு தண்ணி கொட்டி கொண்டே இருக்குது, வெளியில சரியான டிஸ்டர்பா இருக்குது. பார்த்தா யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பீலி தான் இருக்குது. என்ன செஞ்சிட்டாருன்னா ஏறி பீலிய கழட்டி விட்டுட்டு அப்படியே பேசிட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வந்து பார்த்தாங்க பீலிய கழட்டி. இவருக்கு நல்ல கோபம் பேச்சு. யாரு பீலிய கழட்டினா சொன்னாங்க, ஹலீஃபா கழட்டி இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க எப்படி பீலிய கழட்டுவீங்க? சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு வாரவங்களுக்கு தொந்தரவா இருக்குது, பீலிய கழட்டிட்டேன். சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமா இந்த பீலிய யாரு கட்டினது, எப்படி கட்டினது என்று? உமர் ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யாரு கட்டினது, எப்படி கட்டினது? சொன்னாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையால ஃபிட் பண்ணின அந்த பீலிய தான் நீங்க கழட்டி இருக்கிறீங்க. சென்ன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா நடுங்கினாங்க. சொன்னாங்க, அப்பாஸ் வாங்க. அப்படி எடுத்துக்கொண்டு போறாங்க. இவர் குனிஞ்சிட்டு பீலிய கொடுத்துட்டு சொன்னாங்க, என்ன முதுகுக்கு மேல ஏறி அதை ஃபிட் பண்ணுங்க, என்ன முதுகுக்கு மேல ஏறி அதை ஃபிட் பண்ணு. நாங்க வேற என்ன சரி ஆல்டர்னேட், ஹபீப் போட்டதை நான் இப்படி பேர் என்ன சார், அவ்வளவு சாஃப்ட். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உம்மத்துல இப்படி ஆட்கள் தான் இப்ப தேவை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்டாக்கின மனிதர்கள் இப்படிதான். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு சிறப்பான ஒரு மனிதன், எவ்வளவு சிறந்த ஒரு மனிதன். அவர் நினைக்கக்கூடிய சில விடயங்கள் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தாக எவ்வளவு இறக்கி இருக்கிறார். அவர் நினைச்சா அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அது மட்டும் அல்ல, ஜபலா இப்னு ஐஹம், இத நான் கிதாப்ல வேற வேற ரிவாயாத்துகளும் இருக்குது. நான் ஒரு ரிவாயத்தை சொல்றேன். ஜபலா இப்னு ஐஹம் என்ற ஒருத்தர், அவர் முர்த்ததாகிட்டார், இஸ்லாத்தை விட்டுட்டு போய்த்தார். பல கருத்துக்கள் இருக்கிறது அவர் எப்ப முர்த்ததாகினது, அதெல்லாம் நான் பேசுற நோக்கம் அல்ல, உமருடைய சிஃபத்தை காட்டுறேன். அந்த நேரத்தில் ஜபலாவை பத்தி உமருக்கு சரியான கவலை. அவர் கிறிஸ்டியானிட்டிக்கு பேய்த்து அதுல பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சில சஹாபாக்கள் எடுத்து சொன்னாங்க, இந்த ஜபலாவை பேய்த்து சந்திச்சுட்டு வா, அவருக்கு இஸ்லாத்துக்கு வர சொல்லுங்க. அவர் பெரிய ஒரு தவற ஒருத்தருக்கு அடிச்சிட்டார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பயத்தில் அப்படி இஸ்லாத்தை விட்டுட்டு போயிட்டார். என்ன நடக்குது? ஒரு பெரிய ஒரு கூட்டம் போகுது அவரை சந்திக்கிறதுக்கு. ஜபலாவை நீண்ட பிரயாணம் பேத்து ஜபலாவை சந்திச்சா. அவர் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறார் கிறிஸ்டியானிட்டியில. சொன்னாங்க, ஜபலா உமர் அவங்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார். சொன்னாங்க, அப்படியா, நான் இஸ்லாத்துக்கு வாரேன்னா 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. சொன்னாங்க, என்ன கண்டிஷன்ஸ்? முதலாவது கண்டிஷன், நான் இஸ்லாத்துக்கு வந்தா எனக்கு தண்டனை கொடுக்க கூடாது அவர் செஞ்ச தவறுக்கு. சொன்னாங்க, ஓகே, அதை நாங்க உமரோட பேசி அதை இல்லாமக்கிறோம். ரெண்டாவது கண்டிஷன், உமர் அவர்கிட்ட மகள் எனக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். சொன்னாங்க, சரி, அதையும் நாங்க பேசி செஞ்சு தரோம். மூணாவது கண்டிஷன், உமர் அவர்கிட்ட ஹிலாஃபத் எனக்கு தரணும் என்று சொன்னாங்க. இதேண்டா நாங்க உமர் கிட்ட தான் பேசணும். மருவ வாராங்க, இவ்வளோ போன தூரத்தை மருவ திரும்பி வாராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சொல்றாங்க, என்ன விஷயம்? சொல்றாங்க, உமர் நீங்க தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஓகேன்னு சொன்னோம். சரி, மாஷா அல்லாஹ். அடுத்தது, உன மகளை கொடுக்கணும் சொன்னாங்க. ஒருத்தர் இஸ்லாத்துக்காக வேண்டி வாரார், நான் மகளை கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஓகே. மூணாவது உங்களோட ஹிலாஃபத்தை கேட்கிறார், அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? உங்களோட மஷூரா சொன்னாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு தயார்ண்டா உமருக்கு ஹிலாஃபத் பெருசு இல்ல, அவருடைய இஸ்லாம் பெருசு என்று சொல்லுங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரிட்டர்ன் மருவ போறாங்க. ஒரு ஜனாசா வந்து கொண்டிருக்கிறது. விசாரிச்சு பார்த்தா ஜபல வஃபாத்தாக இருக்கிறார். ஒரு மனிதனுடைய இஸ்லாம் இந்த ஹிலாஃபத்தை தான். இதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் களத்தை வெட்ட வந்த ஒரு மனிதனை ஹபீப் மாத்தி விட்டாங்க. எப்படி அந்த கல்பை எப்படி மாத்தினாங்க? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எனவே எங்கட கம்யூனிட்டியிலேயும் நாங்க இப்படி மக்கள் இருப்போம். ஆனா எங்கட உள்ளங்கள் மாறணும். இத மாதிரி ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுடைய விஷயத்தை எடுத்து பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு நாள், இன்னி ரஅய்துனி, நான் ஃபில் ஜன்னah, நான் கனவுல கண்டன் நான் சொர்க்கத்துல இருக்கிறதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பத்தி நபி அவங்க சொல்றாங்க, நான் கனவுல கண்டன் நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன். அந்த நேரத்துல நான் கண்டன் ருமைசாவ. ருமைசா தான் உம்மு சுலைமுடைய பெயர்.
அதுல கருத்து என்ன தெரியுமா? அந்த ருமைஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க உம்மு சுலைம் சொர்க்கவாதி நபி அவங்க கண்டுட்டாங்க. இந்த உம்மு சுலைம பற்றி உலமாக்கல் கிதாப்ல எவ்வளவு எழுதியிருக்கிறார். ஒரு சஹாபி பெண். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அவட ஹஸ்பண்ட் வஃபாத்தாகினதுக்கு பின்னால் அவ இஸ்லாத்தை தழுவிருந்தாங்க. அதுக்கு பின்னால அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் பேசுறாங்க. அந்த நேரத்துல அவர் இஸ்லாத்தை தழுவி இருக்கல. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, நீங்க சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறீங்க அபூ தல்ஹா, நானோ அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறேன். மக்கள் கையால செய்யக்கூடிய மண்ணால செய்யக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடிய உங்களோட எனக்கு சரி வராது. என்ன வார்த்தை அவர் சொல்ற, உனக்கு தங்கம் தாரன், ஜுவல்லரிஸ் தாரன், வெள்ளி தாரன் சொன்னாங்க, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஃபஇன் துஸ்லிம் ஃபதாலிக மஹரி லா நஸ்அலுக கைரஹு. சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை தழுவினீங்கடா அதே நான் மஹராக எடுப்பேன், வேறொன்றும் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, போறாங்க நபி அவங்கள கிட்ட. அபூ தல்ஹா சொல்றாங்க, நபி அவங்க தூரத்துல கண்டோடனே சொல்றாங்க, அபூ தல்ஹாவுடைய முகத்துல இஸ்லாத்துடைய பிரகாசம் இருக்குது. கிட்ட பேச்சு சொல்றாங்க, இப்படி உம்மு சுலைம் சொன்னாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஓகே, அவங்களோட இஸ்லாத்தை வச்சு மஹராக வச்சு நாங்க திருமணத்தை முடிச்சு கொடுக்கிறோம். எனவே முதலாவது சிஃபத், அந்த பெண் ஒரு தாயியாவாக இருந்தாங்க, தாவத் கொடுத்தாங்க, இஸ்லாத்துக்கு கணவன் எடுத்தாங்க, அத மஹராக வச்சாங்க. அது மட்டுமல்ல, அந்த பெண் ஒரு முஜாஹிதாவாக இருந்தாங்க. முஜாஹிதா என்ன? அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகன் சொல்றார், என்ற தாயை நான் கண்டன் பத்ர் உஹதுடைய யுத்த நேரங்கள்ல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட யுத்த களத்துல போயிட்டு தண்ணிய தூக்கி கொண்டு போயிட்டு யுத்தம் செய்யறவங்களுக்கு தண்ணி கொடுப்பாங்க. யாரெல்லாம் வெட்டப்பட்டாங்களோ காயப்பட்டாங்களோ அவங்களுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் செய்வாங்க. யுத்த களத்தில் இறங்கி முஜாஹதா செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. ஹுனைனுடைய யுத்த நேரத்துல ஒரு ஹஞ்சர், ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை கையில வச்சு கொண்டிருக்கிறாங்க. அபூ தல்ஹா கேட்கிறார், என்ன உம்மு சுலைம் ஆயுதத்தை வச்சிருக்கிறீங்க? ஒரு முஷ்ரிக் வந்தா துண்டாக வெட்டுறதுக்கு இதை வச்சிருக்கிறேன் என்று சொன்னார். அவ்வளவு தைரியம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். எனவே தாயியா, முஜாஹிதா, அது மட்டுமல்ல, அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு சாபிரா, ஒரு பொறுமை உள்ள, ஒரு ஹிக்மத் உள்ள, கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு சிஃபத்துள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். அபூ தல்ஹா மூலமாக ஒரு புள்ள கிடைச்சிருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், அந்த புள்ளைக்கு சோம் இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் காலையில நோம்பு பிடிச்சு கொண்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க போறாங்க, புள்ள வஃபாத் ஆகிட்டு. நாங்க இந்த காலத்துல மாப்பிளமார்களுக்கு டென்ஷன் கொடுக்கறது நம்பர் 1. கொஞ்சம் காய்ச்சல் வார மாதிரி இருந்தா போதும், 10 கால் பேய்த்திரும். இந்த காய்ச்சல் வார மாதிரி இருக்குது, வர இல்ல தானே? இல்லை, இந்த வர இல்ல, வார மாதிரி இருக்குது. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சொல்ல புள்ள மவுத்து. ஆனா இவ யோசிக்கிறது என்ன? மாப்பிள்ள வீட்டுக்கு வந்த உடனே புள்ள மவுத்துன்னு சொன்னா நோம்பு இஃப்தார் செய்வாரா, தின்னுவாரா, வாஷ் எடுப்பாரா? அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் எடுத்துட்டான். சரி, மாப்பிள்ள வார நேரத்துல இவ குழுப்பட்டி கஃபன் செஞ்சு சைடுக்கு ஆக்கி வச்சான். வந்தோடனே கேட்டாங்க, புள்ளட ஹால் என்ன? பி அஹ்சனி ஹாலின். சொன்னாங்க, இந்த குழந்தைக்கு ஆக சிறந்த நிலைமை அல்லாஹ் உண்டாக்கிட்டான். ஒரு புள்ளைக்கு வஃபாத் வந்துச்சேண்டா கேள்வி கணக்கு இல்ல, சொர்க்கத்துக்கு பேச ஹிக்மத்தோட பதில கொடுத்துட்டா, விஸ்டமோட பதில கொடுத்துட்டா. அவர் என்ன செஞ்சிட்டாரு? வாஷ் எடுத்துட்டாரு, மாஷா அல்லாஹ் இஃப்தார் செஞ்சிட்டாரு. அந்த இரவில் அவருடைய உள்ளத்துல வந்த ஆசைகளையும் அந்த மனைவி பரிபூர்ணமாக்கிட்டா. அடுத்த நாள் காலையில யோசிக்கிற ஹஸ்பண்டுக்கு இது எப்படி போடுறது? கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்த நாள் காலையில யோசிச்சு சொல்றாங்க, இந்த ஒரு கோத்திரம் ஒன்று இருக்குது, ட்ரைப் ஒன்று, அவங்களுக்கு யாரு சரி அமானிதம் கொடுத்தா திருப்பி கேட்கிற நேரத்தில் ஏழு சொல்றாங்க. இது ஏழுமா? அவர் சொன்னார், ஹராம், திருப்பி கேட்டா கொடுக்கணும். இவ என்ன தெரியுமா சொன்னாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு குழந்தை, உங்களுக்கு குழந்தைய ஆரிதன் அல்லாஹ் ஒரு ட்ரஸ்டாக, ஒரு அமானிதமாக தந்திருக்கிறான். அந்த அமானிதத்தை ஃபஇன்னல்லாஹ கத் கபதஹு, அல்லாஹ் அந்த அமானிதத்தை நேத்து எடுத்துட்டான். இவருக்கு ஒரு பதிலும் இல்லை. ஓடி போறாங்க நபி அவங்க கிட்ட, யா ரசூலல்லாஹ், என்ற புள்ள நேத்து மௌத்து, ஆனா உம்மு சுலைம் என்ற மனைவி இப்படி நடந்து கொண்டா.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? யா அபா தல்ஹா பாரக்கல்லாஹு லகுமா ஃபீ லைலத்திகுமா. அல்லாஹ் அந்த இரவில உங்களுக்கு பரக்கத் செஞ்சிட்டான். அந்த இரவுடைய பரக்கத் அல்லாஹ் அப்துல்லா என்ற ஒரு மகனை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு வலியாக மாறிட்டான். ஒரு ஹஸ்பண்டோட எப்படி நடந்து கொள்ளணும், அந்த ஹஸ்பண்டோட எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் யோசிச்சு பாருங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் அபூ தல்ஹா மஸ்ஜிதில் இருக்கிறாங்க. ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு சஹாபாக்களுக்கு வழி ஒண்ணு இல்ல. அந்த நேரத்துல நபி அவங்க கேட்கிறாங்க, என்ன விருந்தாளிய கொண்டு போறதுக்கு யாரு தயார்? அபூ தல்ஹா சொல்றாங்க, நான் தயார். அப்படியே கொண்டு போறாங்க. வீட்டுக்கு கொண்டு போயிச்சு நபி அவங்க மனைவி கிட்ட கேட்கிறாங்க, உம்மு சுலைம் கிட்ட சாப்பாடு என்னைக்கு இருக்குது? சொன்னாங்க, கூத்து சபி, எங்ககிட்ட புள்ளேல்ட சாப்பாடு மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்ல. நாங்க அப்படி சும்மா சரி விருந்தாளி ஒண்ணு வீட்டுக்கு கொண்டு போனா என்ன ஹாலா தரீங்க சொல்லிட்டு கொண்டு வரணுமே, வீட்டுல ஒன்றும் இல்ல, எவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ரெண்டு பேருட அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. ஒரு மனைவி எப்படி ஹஸ்பண்டோட நடந்து கொள்றேன். ஹஸ்பண்ட் சொல்றாங்க, இப்ப புள்ளையில கொஞ்சம் தூங்க போட்டுடுங்க. புள்ளையில் தூங்கிட்டா நாங்க தின்ற மாதிரி நடிப்போம், நீங்க கொஞ்சம் லாம்ப நூறுங்க, அதுக்கு பின்னால பாருங்க. ஹஸ்பண்டோட எவ்வளவு அழகான முறையில் நடந்து கொள்றாங்க. அந்த இரவில விருந்தாளி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நபி அவங்க கேட்கிறாங்க, அபூ தல்ஹா, நீங்க அந்த விருந்தாளியோட நடந்த முறைக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிட்டார். யூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவங்களுக்கு வறுமை, கஷ்டம், சிரமம் இருந்தாலும் தனக்கு பார்க்க அடுத்தவங்களுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறாங்களே, அல்லாஹ் அந்த மக்களை பத்தி குர்ஆன்ல சொல்றான். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், அந்த மனைவியுடைய சப்போர்ட்ட பாருங்க. நீங்களே பார்த்துக்கொள்ள உங்களோட விருந்தாளிய, நான் போறதுக்கு என்ன சொல்லல, ஓகே, பெஸ்ட் சப்போர்ட்ட நான் தாரத்துக்கு தயார். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அந்த உம்மு சுலைம் தாஇயா, அந்த உம்மு சுலைம் முஜாஹிதா, அந்த உம்மு சுலைம் சாபிரா, அந்த உம்மு சுலைம் ஹிக்மத்துள்ள பெண், அந்த உம்மு சுலைம் அந்த கணவனுக்கு வழிபடக்கூடிய ஒரு பெண். அது மட்டுமல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பெண்ணாக இருந்தார். கிதாபல் எழுதுறாங்க, யாருடைய வீட்டுக்கும் நபி அவங்க தன்னுடைய மனைவிமார்கள் அல்லாத வேற எந்த வீட்டுக்கும் போக மாட்டாங்க தங்குறதுக்கு. ஆனா உம்மு சுலைம் வீட்டுல போயிட்டு நபி அவங்க கைலூலா தூங்குவாங்க என்பதாக கிதாப்ல வந்திருக்கு. தூங்குறதுக்கு போவாங்க கைலூலா, மஹரமியா தெரிஞ்சு. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்கள், எவ்வளவு தொடர்பு என்று பாருங்க. ஒரு நாள் நபி அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, வேர்வை கொட்டுது. உம்மு சுலைம் என்ன செய்யறாங்க, தூங்கி கொண்டிருக்கிற நபி அவங்கள கிட்ட போயிட்டு ஒரு பாட்டில் குப்பி ஒன்று எடுத்து வேர்வையை சேர்க்கிறாங்க. நபி அவங்களுக்கு முழிப்பு வந்துச்சு. கேட்டா, உம்மு சுலைம் என்ன செய்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது உங்களோட வேர்வை இருக்குதே, இந்த வேர்வை என்ன அத்தரோட சேர்த்தா வஹுவ அத்யபு தீப், அத்யபு தீப், ஆக உலகத்துல சிறந்த அத்தராக மாறிடும் யா ரசூலல்லாஹ் உங்களோட வேர்வை. அவ்வளவு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருக்கம் உள்ள ஒரு பெண்ணாக இருந்தார். அது மட்டும் இல்ல, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இல்முடைய தேற்றம் உள்ள பெண்ணாக இருந்தாங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட மசாயில்களை தெளிவாக நபி அவங்ககிட்ட கேட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்களுக்கு எப்படி வெட் ட்ரீம்ஸ் இருக்குதோ, குளிப்பு வாஜிபாகுதோ, பெண்களுக்கும் அப்படி இருக்குதா? நபி அவங்களுக்கு வெக்கமா இருந்துச்சு. இன்னல்லாஹ லா யஸ்தஹி பில் ஹக், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹக்க சொல்றதுக்கு வெக்கப்பட மாட்டான். சட்டத்தை படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ். இவ்வளவு இல்முடைய தேற்றம் உள்ள பெண்ணாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மகன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வளர்க்கிற விஷயத்துல, ஏண்ட மகனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடாக நான் எப்படி உண்டாக்குறது, பேய்த்து அப்படியே மகனை கொடுக்கறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் ஏண்ட மகன் அனஸ் உங்களுக்கு பொறுப்பு தாரேன், உங்களோட வேலைகளுக்கு பாவிச்சு கொள்ளுங்கோ, இந்த மகனுக்கு தர்பியத் கொடுங்கோ. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த அனஸ் இப்னு மாலிக் சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னால சொன்னேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு முன்னால எவ்வளவு தைரியமாக பேசினார், எவ்வளவு ஈமான் இருந்துச்சு. அந்த அனஸ் இப்னு மாலிக் அவர் நபி அவங்களோட சேர்றாங்க. 10 years தன்னுடைய மகனை ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு கைடன்ஸ்க்கு கீழே வச்சாங்க. ஏண்ட மகனுக்கு தர்பியத் கொடுக்கிறதுக்கு வச்சதுதான். 10 years நபி அவங்களோட ஹிதுமத்ல இருக்கிறாங்க. நபி அவங்க 3 துவா கேட்டாங்க. யா அல்லாஹ், இந்த அனஸுக்கு நீ வயசுல பரக்கத் செய்வாயாக. 100 சொச்சம் வருடங்கள் வாழ்ந்தார்.
யா அல்லாஹ், இந்த அனசுக்கு குழந்தைகளுடைய பாக்கியத்தை தருவாயாக. 100 சொச்சம் பிள்ளை, தன்னுடைய பிள்ளைகள்ல 80 புள்ளையில இவருட கையால அடக்கிட்டான். யா அல்லாஹ், இந்த அனசுக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அந்த பாலைவனத்துல வருஷத்துக்கு ஒருக்காதான் காய் காக்கும். ஆனா அனஸ் இப்னு மாலிக்குடைய தோட்டத்துல வருஷத்துக்கு 2 தடவை காய்க்கும். மழை பெய்ய இல்லாட்டி என்ன தெரியுமா செய்வாங்க? தோட்டத்துக்கு போவாங்க, சொல்லுவாங்க இந்த முசல்லா கொண்டாங்க, முசல்லா விரிப்பாங்க, 2 ரக்காத் சொல்லுவாங்க, துவா கேட்பாங்க. அடிமைக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் போய் பாருங்க எங்க சரி மலை மேகம் இருக்குதா. கொஞ்ச நேரம் போன பிறகு ஒரு மலை மேகம் வரும், அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பெஞ்சிட்டு போய்த்திருக்கு. ஒரு தாய் விளங்கணும், ஏண்ட மகனுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் வாரத்துக்கு என்ன யாருக்கிட்ட ஒப்படைக்கணும், என்ன வழியில வைக்கணும், அதை உம்மு சுலைம் செஞ்சு காட்டினான். எனவே தாஇயா, முஜாஹிதா, சாபிரா, ஹிக்மத்துள்ள பெண், கணவனுக்கு வழிபட்டாங்க, நபியுடைய மஹ்பூபாவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இல்முடைய தேற்றம் இருந்துச்சு, புள்ளேல் வளர்க்கிற விஷயத்திலையும் முன்னுக்கு இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுக்காக என்ன தேவை? ஒரு பெண், இது ஒரு பெண் மட்டுமல்ல, சஹாபியாக்களுடைய ஒவ்வொருத்தர் எடுத்தா இப்படிதான் இருப்பாங்க. அது ஒரு உமர் அல்ல, சஹாபாக்கள் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஒரு 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண்ணை பத்தி பேசணும். இவ்வளவு படிப்பினைகள் எங்களுக்கு படிக்க இருக்குது. எங்களுக்கு ஹிஸ்டரி, நாங்க உலகத்துடைய ஒவ்வொரு ஹிஸ்டரிகளை படிக்கிறோம். இந்த சஹாபாக்களுடைய ஹிஸ்டரிய படிச்சாங்க, வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு சாதிக்கலாம். எனவே கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறது எங்களோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்டாக மாத்திரத்துக்கு தான். எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு படிக்க இருக்குது. இந்த அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த மக்களுடைய தோற்றங்கள் வாழ்க்கை எங்ககிட்ட வந்துச்சேன்னா நிச்சயமாக சத்தியமா அல்லாஹ் பெரிய அந்தஸ்துகளை தருவார். எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பயான் ஒவ்வொரு நாளும் கேட்கறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்துச்சுன்னு நாங்க பார்க்கணும். அது ஆக முக்கியம். இல்லாட்டி ஒவ்வொரு பயானும் கியாமத்துடைய நாள் எங்களுக்கு எதிர்ப்பான சாட்சிகளாக ஆகக்கூடாது. ஒவ்வொரு சஹாபாக்களை பத்தி, பெண்களை பத்தி, நபியை பத்தி, அமல் இபாதத்தை பத்தி கேட்கிறோம். வாழ்க்கையில மாற்றம் வாரதுதான் நோக்கம், பயான கேட்டுட்டு போறதல்ல. எனவே ஒவ்வொரு பயான்ல எனக்கிட்ட என்ன மாற்றம் வந்துச்சு, இதுல என்ன படிப்பினை இருக்குது, அதை ஒவ்வொருத்தரும் பாக்குறதாக முக்கியம். பேசுற நானும் தான் கேட்கிறேன், நீங்களும்